ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. நிறைய பேர்த்துக்கு ரோஸ் பிளான்ட்ஸ் வளர்த்தணும் அப்படின்றது ஆசை இருக்குங்க. அதாவது ஏதோ ஒரு செடினாச்சும் வளர்த்தணும் அப்படின்றது ஆசை இருக்குங்க. நீங்கள் நிறையா ரோஸ் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த ஒரு ரோஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் பூக்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்குங்க. எப்பவுமே உங்களுக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரோஸ் வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் டெரஸில் இருக்கோம், டெரஸ் கார்டனிங் தான் பண்ணுறோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, பால்கனியில் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது, குட்டியாக தான் இடம் இருக்குது, ஒரு சின்ன பாட் தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கும் இந்த பிளான்ட் சூட் ஆகுங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாட் இருக்குது அப்படின்னா அந்த பாட்லேயே உங்களால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பிளான்ட்டோட வயசு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. நாங்கள் பெருசாக ட்ரிம் பண்ணவே இல்லை. ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா நிறைய பஞ்சாக பூக்கள் பூக்கும். நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்றனால அதை அப்படியே விட்டுட்டோங்க. வேணுன்றப்போ பூ மட்டும் பறிச்சுக்கிறோம், பட் பெருசாக எந்த மெயின்டெனன்ஸுமே பண்ணுறது இல்லைங்க. இதை நீங்கள் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பஞ்சாக பூக்கள் பூக்குங்க. ஒரு சிலர் க்ரீப் வெரைட்டிக்காக சொல்கிறாங்க, அதாவது மேலே ஆர்ச் மாதிரி பண்ணுறதுக்குமே கேட்குறாங்க. அதுக்குமே இது ஷூட் ஆகுங்க, ஆனால் ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா இதோட க்ரோத் நல்ல கொடி மாதிரி போகிற பிளான்ட்டில் ஸ்டெம்ஸ்லாம் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஃப்ளெக்ஸ் வளைச்சி நம்ம பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியுங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பிளான்ட் பால்கனிக்கு, டெரஸ் கார்டனிங்க்கு, இல்லை ரோஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாதுங்க. நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது குண்டுமல்லி, ரோஜா இதெல்லாமே ஃபார்மிங் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே இது யூஸ் ஆகுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குண்டுமல்லி கூட இணைச்சி கட்டுறதுக்கு இந்த பிளான்ட், இந்த ரோஸ் நிறைய பேர் வாங்குறாங்கங்க. பூ மார்க்கெட்டில் இந்த ரோஸ்க்குன்னு ஒரு நல்ல விலை இருக்குங்க. அதனால் இந்த பிளான்ட்டை நம்ம பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான பிளான்ட் வெரைட்டிங்க. இதுக்கு எக்ஸாக்டாக எனக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி தெரிலங்க. ஆனால் நாங்கள் இதை பட்டன் ரோஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெரிய பட்டன் சைஸில் மட்டும்தாங்க இருக்கும், அதனால பட்டன் ரோஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் பஞ்சாக பூக்கள் பூக்கிற வெரைட்டிங்க. ஆனால் இதோடது ஏஜ் ஒரு 1.5 இயர்ஸ் தான் இருக்கும். நாங்கள் பூக்கள் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே பூக்கள் பொறிச்சிருப்போங்க. ஒரு கொத்துக்கு கிட்டத்தட்ட 15 to 20 பட்ஸ் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குங்க. லீவ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப குட்டி குட்டி லீவ்ஸாக தான் இருக்கும். பூக்களுமே இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி பூக்களாக தாங்க இருக்கும்.